பெண்காவலர் கேட்டிருக்காங்க, கண்ணா உனக்கு பொம்பளை பிள்ளைனா பொம்பளைனா ரொம்ப பிடிக்குமோ, உடனே சொல்லி நாங்க பொம்பளைலாம் இருக்கோம் பாரு அப்படின்னு இருக்காங்க. ஆனா அவங்களாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு ஒரு பையன் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம கொண்டு போய் அடிச்சு அவனை நைட்டெல்லாம் கண்ணை கட்டி அடிச்சு பொம்பளையில விட்டு அடிச்சு, அவங்களாம் பொம்பளை தானே, அவங்களே ஒருத்தன் கெட்டிருக்கான் பாருங்க. அவனுக்கு ஆம்பளே கிடையாது. கவர்மெண்ட்ல வேலை பார்த்து சம்பளம் வாங்குறதுக்கு ட்விட்டர் போடணும், அவங்க போடவே கூடாது. அவங்க மாச சம்பளம் வாங்குறாங்கல்ல, அது போடணும் அவசியம் இல்லையே. இப்ப ட்விட்டர்ல போடணும் அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்ப சீமாங்க கட்சியில இருந்து யாராவது வருவாங்க, வரவங்கள பிடிச்சி உள்ள போடுவாங்க. அப்புறம் ட்விட்டர் நடத்துறாரு. எல்லா ஐபிஎஸ் இருக்கிறாங்க, எல்லா எங்க குடும்பத்திலயும் டிஎஸ்பி இருந்தவங்க தான். இயல்பா கண்ணன் அவங்க வந்து எப்படிமா இருப்பாங்க? கண்ணன் எங்க குடும்பத்துல இருந்து யாரும் இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் நாங்க இருந்தது கிடையாது, எந்த கட்சியிலும் இருந்தது கிடையாது. இவர் என்ன சொல்ல, நம்ம சீமானண்ணனுடைய பேச்சுகள் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அண்ணன் அவங்க அப்படி பேசுறாங்க எங்க போனா அந்த மீட்டிங் போறது பேசுறது அவங்க பேசுறத கவனிக்கிறது இப்படித்தான் இருந்தானே தவிர அவங்க அந்த ஒரு ஆவேசமான பேச்சு பேசுறது அடுத்தவங்களை பத்தி பேசுறது இப்படிலாம் அவ எதுவும் பேசவும் மாட்டான். என்ன சொல்லுவான், அண்ணனை பத்தி ஏதாவது யாராவது ஒரு ட்விட்டர் சொன்னாங்கன்னா அப்படி பேசாதீங்க, அண்ணனையே அப்படி பேசுறீங்க, குறைச்சி பேசாதீங்க அப்படிதான் சொல்வானே தவிர அடுத்தவங்களை வந்து இழிவுபடுத்தியோ அவங்கள வந்து அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ பேசவும் மாட்டான். கண்ணன் அவங்க வந்து என்ன வேலை பாக்குறாங்க? விவசாயம் தான் பாக்குறான். விவசாய குடும்பம் தான். என்னக்கா படிச்சிருக்காங்க? அவன் 10th தான் படிச்சிருக்கான். இன்னைக்கு அவன் பிள்ளைகள்லாம் அவனை காணும்னு 20 நாள் ஆச்சு. ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நைட்டு வேற எங்கேயும் தங்க மாட்டான். எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நேர வீடு வந்து சேருவான் பிள்ளைகளை பாக்குறதுக்கு. இன்னைக்கு அந்த 2 பொம்பளை பிள்ளை இன்னைக்கு பரிதவிச்சு போய் நிக்குதுங்க. கண்ணன் அவங்களுக்கு வந்து திருமணமாகி 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. என்னதுக்கா படிக்கிறாங்க? ஒருத்தி 10th படிக்கிறா, ஒருத்தி 8th படிக்கிறா. 2 பேரும் அவ அப்பா இல்லாம அவ அப்பா வந்து பிள்ளைகளை கூட அடிச்சு வளர்த்தவும் கிடையாது. அவ்வளவு அமைதியான டைப். எனக்கு குடும்ப சூழல் எப்படியா? கொஞ்சம் பொருளாதாரத்துல எப்படி இருக்காங்க? பொருளாதாரத்தை ஒரு மாதிரி ஆடம்பரம்லாம் கிடையாது. விவசாயம் பார்ப்பான், அடுத்தவங்களுக்கு வண்டிக்கு கூப்பிட்டாங்கன்னா உழவடிக்கிறதுக்கு போவான் செய்வான். அதுலேருந்து வருமானத்தை வர்றதை பிள்ளைகளை படிக்க வைக்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க, எங்கள் காட்டில் வச்சு விளையிறத வச்சு 2 எடுத்து வைக்கிறத வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு சிம்பிளாக தான், வேற ஒன்றும் கிடையாது. அன்றாடம் அவங்க வேலை பார்த்து அந்த பணத்தை வச்சு 2 பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறான். அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க வந்து 2 பொம்பளை பிள்ளை மட்டும்தான். இந்த காவல்துறையில வந்து பெண் காவலர்களை வச்சு வருண்குமார் எஸ்பி வந்து கண்ணன் அவர்களை வந்து அடிச்சதா சொல்றாங்க. அப்ப பெண் காவலர்களை வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய தவறு பண்ணாங்க. அப்படி எந்த தவறும் பண்ணலையே. ஆனா பெண் காவலர் கேட்டிருக்காங்க, கண்ணா உனக்கு பொம்பளை பிள்ளைனா பொம்பளைனா ரொம்ப பிடிக்குமோ, உடனே சுற்றி நாங்க பொம்பளையெல்லாம் இருக்கோம் பாரு அப்படின்னு இருக்காங்க. ஆனா அவங்களாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களா அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஆம்பளையால சொல்லலாம், நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனாப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த பொம்பளையில பார்க்கும்போது இவங்கள அண்ணன் தம்பிமாரோட பிறந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதே இருக்க நாளைக்கு இவங்க அண்ணன்மாருக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு? இவங்க நீ படிச்சு வேலையில இருக்காங்க, இவங்க அண்ணன் தம்பியோ இவங்க பிள்ளைகளோ யாராவது வேலையில இல்லாம இருந்து நாளைக்கு இதே கேதி அவங்களுக்கு வீட்டு குடும்பத்துக்கு வந்தா என்ன செய்வாங்க? வரும், கண்டிப்பா வரும். இப்ப அவங்களோட குழந்தைகள் வந்து என்னக்கா சொல்றாங்க? ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து வீட்டுல வந்து அவங்களோட கணவரை கைது செய்தாலும் சரி, அது போல வந்து அவங்களோட அப்பாவை வந்து கைது செஞ்சாலும் சரி, அந்த வீட்டுல ஒரு தகப்பன் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு சிரமப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடங்கள் போகும்போது என்ன மாதிரியான வார்த்தைகள் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ உளவியலா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து வருண்குமார் அப்படிங்கிறவரும் ஒரு திருமணமாகி ஒரு குடும்பத்தோட தான் இருக்காரு. அது மாதிரி இவருக்கும் வந்து குடும்பம் இருக்கு. ஏன்னா அப்படின்னா ஐயா ஸ்டாலின் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அப்ப இப்படி தாக்கி இருக்கிறாங்க. அப்ப இதை பத்தி என்னக்கா நினைக்கிறீங்க? அரசு வந்து எந்த மாதிரி இருக்குது திமுக அரசு? திமுக அரசு வந்து என்னத்த நான் சொல்ல, ஒரு சரியான நீதி எடுக்கணும். அது ஒன்றும் எடுக்கல. என்னைக்கு கண்ணை கெட்டி அடிக்கிற அளவுக்கு அவங்க கீழ்த்தரமா இறங்கி வந்திருக்காங்க. என்னத்தை சொல்ல, அவங்களை அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? ஏதாவது களவாண்டு போயிட்டானா, இல்லை என்னத்தையாவது கொண்டு போய் கஞ்சா தூக்கிட்டு போனானா? அவன் என்ன செஞ்சான்? சாராயம் விற்கிறவன் விட்டுருதீங்க, கஞ்சா காசை விட்டுருதீங்க. இவன்பா ஒரு இதுவும் அறியாதவன். தான் வேலை உண்டு சோழி உண்டு. வேலை முடிஞ்சதா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கும். பிள்ளைய பாருங்க, சின்ன பிள்ளைலாம் சாப்பிட கூட மாட்டேங்குது. ஒரே அழுதுகிட்டு அப்பான்னு வரல, அப்பான்னு வரல, அப்பா வரல. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்குது. அப்பா வந்தா தான் போவேன்னுட்டு அழுதுகிட்டு படுத்து கிடக்கு. மூத்த பிள்ளைக்கு நம்ம சொல்றோம், கொஞ்சம் விவரத்தை புரிய எடுத்து சொல்றதுனால அது ஓரளவு சரி 10ஆம் கிளாஸ் போய் தான் ஆகுமேன்னு அது போகுது. என்ன இவங்க என்ன திமுக ஆட்சி ஆளுதாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் நீங்க என்னக்கா சொல்ல விரும்புறீங்க? அதாவது வருண்குமார் ஐயா கொஞ்சம் எதை யோசிச்சு செய்யணும்.
அடுத்து அவங்க வந்து ட்விட்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ட்விட்டர் போட்டனால தானே இத்தனை ஒரு குடும்பமே பாழா போகுது. அவங்களால அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அடுத்த குடும்பத்திலே இவங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இவங்க ட்விட்டர் போட்டால் தானே அடுத்த குடும்பம் உள்ளே வரும். இவங்க ட்விட்டர் போடலன்னா எந்த குடும்பமும் வராதே. அப்படிங்கிறனால அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க பாவத்தை சேர்க்காங்களே தவிர நல்லது சேர்க்கலை. நம்ம செய்கிறப்போ நம்ம பிள்ளை கொஞ்சம் சேர்ந்துட்டே போகுது, அவ்வளோதான். அந்த பாவத்தை சேர்க்காம இருந்தால் அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி வருண்குமார் அவங்க செய்கிறதுக்கு அவங்க சரியான நடவடிக்கை அவங்க எடுக்கணும். அவங்க வந்து கரெக்டான ஒரு இதில் பதவியில் இருக்கிறது உண்மைனா, முதலமைச்சர் அவர் இருக்கிறது உண்மைனா, மக்களுக்கு 1000 நான் போடுதேன் அப்படிங்கிறது உண்மைனா, இதுக்கு வருண்குமார் அவர்களுக்கு சரியான பாடத்தை அவங்க தான் சொல்லணும். இப்படி பெண் காவலர்களை வச்சு தாக்குறது, அடுத்து இந்த மனித உரிமை மீறல், இப்படி வந்து கொலை செஞ்சவங்களுக்கோ கொள்ளடிச்சவங்களுக்கோ பெண்களை கற்பழிச்சவங்களுக்கோ இதனால் வரைக்கும் யாரையுமே இந்த மாதிரி கண்ணை கட்டி அடிச்சது கேள்விப்பட்டதில்லை. ஆனா இவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. இப்ப உங்க குடும்பத்து சார்பா ஏதாவது அரசுக்கு ஏதாவது இப்ப மனித உரிமை மீறல் தொடர்ந்து நீங்க வருண்குமார் அவர்கள் மீது ஏதாவது புகார் ஏதாவது அளித்திருக்கீங்களா? வருண்குமார் ஐயா மேல இது வரைக்கும் நாங்க புகார் அளிச்சது இல்லை. அவர் யாருன்னே தெரியாது. நாங்க வந்து யார் குடும்பத்தையும் கெடுத்தவங்க வாழ்ந்த குடும்பம் எங்க குடும்பம் கிடையாது. 4 பேருக்கு சாப்பாடு போட்டுனாலும் சரி, 4 பேருக்கு எல்லாம் கை செலவுக்கு கொடுத்துனாலும் சரி நாங்கள் வாழ்ந்தோமே தவிர யாருக்கும் இது வரைக்கும் ஆச்சு யாரும் நாங்கள் அசிங்கப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ நாங்கள் வாழ்ந்தவங்களும் கிடையாது. ஆனால் வருண்குமார் ஐயாவுக்கு இது தேவையில்லாதது. என் தம்பி மேலே கை வச்சிருக்க காரணம் என்ன? என் தம்பி என்ன செஞ்சான்? அவன் செல்லை ஏன் அப்படி எடுத்துகிட்டு போகணும்? படிக்க வேண்டிய பிள்ளை. இவங்கள மாதிரி மாத சம்பளம் வாங்குறவங்க என் தம்பி கிடையாது. இவங்க மாதம் 1 லட்சம் வாங்குவாங்க, வீட்டம்மா 1 லட்சம் வாங்குவாங்க, அவங்களுக்கே தாங்காது. ஆனால் இது அன்றாட வேலை பார்த்து அந்த செல்லை வச்சு அது பிள்ளைய படிக்கிறதுக்கு பாடங்களை பார்த்து படிக்க செய்ய வச்சுக்க செல்லவும் தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 செல்லும் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அந்த எங்கே கூட்டு போகிறோம்னு இவங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை. 12:30 கூட்டு போயிட்டு விடிய 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 சொல்லாமல் மறுநாளைக்கு சாயந்தரம் 5:30 ஃபோன் பண்ணுறாங்க. கண்ணனுடைய ஆதார் அட்டை எங்களுக்கு வேணும், நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம்னு சொல்லி அப்போ சொல்கிறாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் வந்திருக்கிறது 6 போலீஸார் வந்திருக்காங்க. 6 போலீஸார்னா 2 பேர் இங்கே லோக்கலில் இந்த போலீஸார் தான் வந்திருக்காங்க. 4 பேர் திருச்சி போலீஸ் வந்திருக்காங்க. அந்த லோக்கலில் மனிதாபிமானத்தோட என் நம்பி ஒண்டாட்டி போய் மனு கொடுக்க போயிருக்கா. கீழ ராஜகுலராமனில் கொண்டு கொடுக்க போயிருக்கா. 3 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அவங்க இருந்து என்ன இந்த மனு கொண்டு வந்திருக்க பார்த்தா நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னாங்களாம் கீழ ராஜகுலராமன் போலீஸில் அவங்க. அப்படி ஒரு சம்பவமே நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 8 மணிக்கு நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் மணி இப்போ தான் மணி கொடுத்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும். அவளை கூப்பிட்டுட்டு நான் ஊருக்கு வந்து சேர்ந்த பிறகு தான் ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து பார்த்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எங்களுக்கு என்னமோ அந்த ஆத்தாலாம் பார்த்து எங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி தான் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இவங்க எந்த இடத்துல இருக்காங்கிறது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். நாங்கள் அதுக்கு முன்னாடி வேறு எவனோ வந்து கூட்டு போயிட்டான், அவங்களுக்கு வேற எவனும் கொண்டு போயிட்டான்னு என்னமோன்னு எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அழுக அவள் அழுக பிள்ளை அழுக. ஆனால் இது நல்லாவா இருக்குது? இவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா நல்லவங்க குடும்பத்தில் கை வைக்காமல் இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. இல்லை நல்ல இப்படி வந்து குடும்பத்தில் கை வச்சு அவங்க நாசமாக போகணும்னு நினச்சாங்கன்னா போறாது. அவ்வளோதான். இல்லைம்மா, இப்போ வருண்குமார் அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, இதனால் வரைக்கும் நான் நேர்மையா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் சரியான பாதையில போறேன்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன கருத்து? அதாவது சார், அதாவது நேர்மையான அதிகாரிங்கிறது அடுத்தவங்க சொன்னாங்களா இல்லை அவரே சொல்லிக்கிட்டுதாரா? நேர்மையான அதிகாரினா அடுத்தவங்க தான் சொல்லணும், அவரே சொல்லக்கூடாது. என்னைக்கு ஒரு பையன் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம கொண்டு போய் அடிச்சு அவனை நைட்டெல்லாம் கண்ணை கட்டி அடிச்சு பொம்பளையில விட்டு அடிச்சு, அவங்களாம் பொம்பளையே தானே, அவங்களே ஒருத்தன் கெட்டிருக்கான் பாருங்க. அவனுக்கு ஆம்பளையே கிடையாது. ஆம்பளைகளை அப்படி முடிச்சிருக்க மாட்டான் மொதல் பொம்பளைகளை. அவெல்லாம் பொம்பளைகளா என்ன இது? அவர் நேர்மையான அதிகாரின்னு சொல்ல முடியாது. அது வந்து நேர்மையான அதிகாரின்னா என்ன அர்த்தம்? அவங்க விசாரிக்கலாம், அவர் பொறுமையாக கேட்கலாம். என்னப்பா நீ இது போட்டேன்னா அவன் செல்லை கொண்டு போயிட்டீங்க, வேற யார்ட்டையுமா சொல்லியிருக்கான்? இல்லை வருண்குமார் அதிகாரி வந்து இவனுக்கு முன்ன பின்ன பகை இருக்கா? முன்ன பின்ன இல்லை அவன் பார்த்துருக்கானா? எதுவும் கிடையாது. ஆந்தமிழர் கட்சியில இருக்கிறாங்க கண்ணன் வந்து கட்சி சார்பா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து திருப்திகரமானதான் உங்களுக்கு இருந்ததா? அண்ணா தினம் ஒவ்வொரு நாளும் தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அவங்க தலையிட்டு எல்லாருக்கும் எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஒருத்தர் போய் பாவம் எல்லாத்தையும் எல்லா சுமையும் சுமக்க முடியாது. மக்களாக இருக்கிற கொஞ்சமாவது அவங்களுக்கும் கொஞ்சம் நன்றி விசுவாசம் வேணும். இந்த மாதிரி இந்த வருண்குமார் மாதிரி உள்ளவங்க இப்படி செய்கிறத யோசித்து செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. அவங்க ட்விட்டரே போடக்கூடாது. கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறதுக்கு ட்விட்டர் போடணும், அவங்க போடவே கூடாது. அவங்க தான் மாத சம்பளம் வாங்குறாங்கல்ல, அது போடணும் அவசியம் இல்லையே. இப்போ ட்விட்டரில் போடணும் அவருக்கு என்ன அவசியம் இருக்குது? அப்போ சீமாங்க கட்சியிலேருந்து யாராவது வரவங்கள பிடிச்சி உள்ளே போடுவாங்க. அப்புறம் ட்விட்டர் நடத்துகிறாரு. எல்லா ஐபிஎஸ் இருக்கிறாங்க, எல்லா எங்கள் குடும்பத்திலையும் டிஎஸ்பி இருந்தவங்க தான்.
எங்கள் குடும்பத்திலே டிஎஸ்பி வேலை பார்த்து எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க தான். என்ன இவர் மாதிரி யாரும் கிடையாது. இவர் வந்து நான் நேர்மையானவன்னு இவரே சொல்லக்கூடாது. நான் எங்களை மாதிரி உள்ளவங்க சொல்லணும் அவர் நேர்மையானவர். இந்த மாதிரி அந்த பையனை பிடிச்சிட்டு போனாங்க, கூட்டு போகிற அளவுக்கு அவனும் மோசம் தப்பு பண்ணலை. என் வீட்டுக்குள்ளே எங்கள் இவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு பொம்பளையால் மட்டும் இருக்கிற வந்து ஒரு 2 பிள்ளைகள் வச்சு பொம்பளையால் மட்டும் இருக்கிற வீட்டில் ஒன்றுமே சொல்லாமல் கூட்டு போய் விடிய அவங்க அழ வச்சுக்கிற. அப்போ அவர் நேர்மையானவரா? நீங்கள் சொல்லி அவர் நேர்மையான இதைத்தான் செய்வாரா? அந்த குடும்பத்தில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம், எவ்வளோ கொலை வேதனைப்பட்டிருக்கோம். அந்த கொலை வேதனை நான் உன் குடும்பத்தில் இப்போ வீட்டோட போகுது. இன்னைக்கு என் தம்பி வந்து விட்டுருக்கோம்னா அவனுக்கு அவ்வளோ போகுதுன்னு அர்த்தம். கண்ணன் அவர்களோட விடுதலை வந்து எப்பக்கா வரும்? அதை பற்றின தகவல் எதுவும் உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு போகிறோம், விடுதலை கிடைக்கணும்னு நம்பிக்கையோட போகிறோம். அந்த பிள்ளைகள்லாம் அழுதுகிட்டு இருக்குங்க. அந்த பிள்ளைகளுக்காகவாவது அவங்க விடுதலை பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் கடத்திட்டு போகல, எதையுமே கடத்திட்டு போகலை, யாருக்கும் எந்த ஒரு மிரட்டலும் எதுவும் பண்ணலை. இவனை 12ஆம் தேதி அவங்க கூட்டு போயிருங்க. இவங்க என்னைக்கு போட்ட நியூஸ் அவங்க இது பண்ணாங்க, எதுக்காக இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லணும். நாளைக்கு என் தம்பி வெளியே வரட்டும், வந்ததுக்கப்புறம் அதுக்கு என்னன்னு தெரியும்.